1000 வருடங்களுக்கு மேல் பழமையான நம் பாரம்பரிய உணவு சந்திக்களியில ஆரம்பிச்சு கருங்கோழி சுக்கா, நாட்டுக்கோழி சூப், சுடசுட போட்டி, ரத்த பொரியல், பாரம்பரிய தின்பண்டங்கள்னு சமைச்ச உணவுகள்ல இருந்து சமைக்க தேவையான மரபு விதைகள் மூலம் விளைவிக்கப்பட்ட நஞ்சில்லா காய்கறிகள், கீரைகள், பழங்கள்னு ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் காலை 6 மணியிலிருந்து மாலை 5 மணி வரைக்கும் தருமபுரி பாரதிபுரத்தில் நடக்கிற இந்த தமிழர் மரபு சந்தையில விற்பனை செய்யப்படுது. இந்த சந்தையோட சிறப்பே இங்க உணவு சமைச்சு விற்பனை செய்யற ஒருத்தர் அவரோட சமையலுக்கு தேவையான உணவுப் பொருட்களை இந்த சந்தைக்குள்ளேயே இருக்கிற நஞ்சில்லா விவசாயம் செய்யறவங்க கிட்ட இருந்து தான் வாங்கணும். மேலும் நீங்க ஒரு வாடிக்கையாளரா ஒரு கடையில தோசை வாங்கிட்டு அதுக்கான தொடுகறிய சந்தைக்குள்ளே செயல்படுற வேறு ஒரு கடையில போய் வாங்கிக்கலாங்கிற ஒரு விதமான கான்செப்ட்ல நல்ல உணவு இங்க விற்பனை செய்யப்படுது. திரு உமாசங்கர் மற்றும் அவரோட நண்பர்கள் சேர்ந்து 2010ஆம் ஆண்டுல இருந்து பல நஞ்சில்லா விவசாயம் செய்யற விவசாயிகளை சந்திச்சு சிறுக சிறுக ஆரம்பிச்ச இந்த விஷயம் மரபு சந்தைகளுக்கான ஆக்கப்பூர்வமான ஒரு மாடலா இன்னைக்கு விளங்குது. கான்செப்டே இப்படிதான் வச்சோம். ஒரு லோக்கல் ஃபார்மர், லோக்கல் பீப்புள், லோக்கல் ஃபுட்டு. ஃபார்மரோட ஃபுட்டு வந்து அவங்களுக்குள்ளே சுத்தணும். நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறோம் பொருள் எல்லாமே நம்ம சந்தைக்கு இங்கே இருக்கிற விவசாயிங்கிட்ட தான் வாங்கி தான் செஞ்சுட்டு. என்கிட்ட இருக்கிற காய் அவங்ககிட்ட இருக்கிற பொருளை நாங்கள் வாங்கிக்குவோங்க. இதுமாரி மாற்றி நாங்கள் வாங்கி பண்ணிக்குவோங்க. அதாவது பண்டமாற்று முறைன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் பொருளை மாற்றி வாங்கிக்குவோங்க. இங்கே நீங்கள் பார்க்குற வேல்யூவேட்டட் விற்கிறவங்க, இங்கே உணவு விற்கிறவங்கெல்லாம் விவசாயி தான். என்னன்னா அவங்க ரொம்ப சிறு குறு விவசாயிகள். இப்போ அவங்களுக்கு ஒரு தேவை இருக்குல்ல, சமைச்ச உணவா வந்து தேங்காய் எண்ணெயில சிப்ஸ் போட்டு தரோம். ஏற்காட்டில் என்னென்னலாம் பழம் கிடைக்குதோ அதெல்லாம் அங்கே வந்துடும். அது கிடைக்கும். முடவாட்டுக்கால் கிழங்கு கிடைக்கும். அப்படியே நீங்க வந்தீங்கன்னா இப்போ சீசன் வந்து பனங்கிழங்கு இருக்கு. அதை தாண்டி போனீங்கன்னா தூயமல்லியில் ஆப்பத்தில் ஆரம்பிச்சு அதுக்கு சைடிஷாக போட்டியை கொடுக்க ஆரம்பிச்சு சங்குப்பூவில் வந்து ஒரு டீ, மோர். கடையில் வந்து ஆட்டுக்கால் சூப்பு, நண்டு சூப்பு, முடவாட்டு கிழங்கு சூப்பு, அதுக்கப்புறம் நாட்டுக்கோழி சூப்பு. இதில் ரொம்ப ஸ்பெஷலான என்னென்னா வந்து ஆட்டுக்கால் பாயா, ரத்த பொரியல். அதுலேயும் ரொம்ப ஸ்பெஷல் என்னென்னா இந்த ஆவாரம்பூ பக்கோடா. ஆவாரம்பூ பக்கோடாவில் மாப்பிள்ளை சம்பா அரிசியில் கருஞ்சீரகம், அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான எல்லா ஐட்டமும் போட்டு நல்லா ஸ்பெஷலாக பண்ணியிருக்கோம். இங்கே வந்து ஆவாரம்பூ பக்கோடா 20 ரூபாய் தான் ஒரு பேக்கெட்டு. சூப் ஐட்டமும் எல்லாமே வந்து ரொம்ப கம்மி காஸ்ட்டு தான், 25 ரூபாய் அவ்வளோதான். எங்கள் ஐட்டத்தில் எல்லாத்துலேயும் கருஞ்சீரகம் போடுவோம். இந்த கருஞ்சீரகம் போடுறதுனா இந்த உடம்புல இருக்கிற கணையம், அந்த கணையத்துக்கு போகிற ரத்தத்தை ஃபில்டர் பண்ணி கொடுக்கும். அந்த கணையத்தினுடைய வளையம் போல் அது பாதுகாக்கும். அது உள்ளே போகிற அந்த ரத்தத்தை ரொம்ப ரொம்ப ஃபில்டர் பண்ணி ரத்த ஓட்டத்தை நல்லா சீராக ஓட வைக்கும் அந்த கணையத்துக்கு. இதில் நஞ்சில்லாத பொருள், அந்த நஞ்சில்லாத பொருளை இது நல்ல பொருளையும் சேர்த்து நாங்கள் அனைவருக்கும் கொடுத்துட்டு வரோம் சார். இதுதான் இந்த தமிழனுடைய மரபு சந்தையுடைய தனி சிறப்பு. அப்படியே போனீங்கன்னா தோசையில் ஒரு 8 வகை தோசை, சிறுதானியங்களில் தோசை. அதில் அப்படியே தோசையை அப்படியே சிறுதானியமாக கொடுக்காம அதோட கேரட் ஆட் பண்ணுறோம், பீட்ரூட் ஆட் பண்ணிடுறோம், கலருக்காக, குழந்தைங்களுக்காக. சிறுதானியங்க, கவுனி அரிசி, பருப்பு வகை, இதில் வந்து தோசை ஆட் போடுவோங்க. மசால் பார்த்தீங்கன்னாக்கா கருணைக்கிழங்கு, சேனக்கிழங்கு, சேப்பக்கிழங்கு, ஆவாரம்பூ, இதெல்லாம் போட்டு ஒரு மசாலா வருங்க. தோசை வந்து பார்த்தாங்க கேரட்டு, பீட்ரூட்டு, வல்லாரை, இது 3 சேர்ந்தது வந்து 20 ரூபாங்க. கருப்பு கவுனி, அப்புறம் நவதானி தோசை, சிறுதானி தோசை 30 ரூபாங்க. எங்களோட ஸ்பெஷல் சந்திக்களி இருக்குது. அதுக்கு வந்து ஸ்வீட்டு தான் அதோட ஸ்பெஷல். 2000 இயர்ஸ்க்கு முன்னாடி இருந்து இடியாப்பம் அது. ஆனால் நீங்கள் இடியாப்பம் மாதிரி அதை புளிஞ்சிடலாம் முடியாது. களியாக தயார்படுத்தி அதை அமுத்தி எடுத்து வச்சு அதுக்கு வந்து உங்களுக்கு வந்து எள்ளு பொடியும், கடலை பொடியும், அப்புறம் வந்து பாகு தான் அதோட இவ்வளோதான். 3 தான் சைடிஷே அதுக்கு. இது 3ம் கலந்து சாப்பிடணும். அது ஒரு அருமையான இடியாப்பம்னு வச்சுக்கலாம். வந்து சந்தி களி அது வந்து ஒரு பெரிய இதோட செட்டோட இருக்கும். எங்கள் வீட்டில் 4 அடி உயரத்தில் இருந்தது அது. எனக்கு நான் 15 வயசுல இருக்கும்போது கூட நான் ஏரியெல்லாம் அமுத்திருக்கிறேன். என்னால் முடியவே முடியாது. 2 பேர் 3 பேர் சேர்ந்து அப்படி மிதிப்போம், மேலே குதிப்போம். அப்போதான் கொஞ்சம் கொஞ்சமாக அது கீழே வரும். ஆக்சுவலி அது களியவே பண்ணி டஃப்பாக இருக்கும். அது ரொம்ப டஃப்பாக பண்ணி அதை எடுக்கிறது தான் சந்தி களி. அது காலையில 6 மணிலேருந்து சாயங்காலம் 4 மணி வரலும் இந்த மரபு சந்தைன்றது இருக்கும். இதுலயும் நம்ம வந்து எவ்வளவு சீக்கிரம் வரோமோ அவ்வளவு சீக்கிரத்துல இங்க இருக்கிற எல்லா திங்ஸும் நமக்கு ஈஸியா கிடைச்சிடும். இந்த சந்தையில நாங்க இருக்கிறதே நாங்க ரொம்ப பெருமையா நினைக்கிறோம்.
எல்லா உணவுமே ரொம்ப தரமாக இருக்குங்க. உணவுகள் வந்து எல்லா இடத்துல இருக்கிறதுமே பார்த்தீங்கன்னா போட்டி போட்டு வாங்கி சாப்பிட்றாங்க. ஆப்போ ஒரு கடையில் வாங்கிக்குவோம், இல்லை இட்லி கிடச்சா இட்லி ஒரு கடையில் வாங்கிக்குவோம். எல்லாமே வந்து தானியங்கள் தான். அதுக்கப்புறமா நான்வெஜ் குழம்பு தனியாக வாங்கி ஆப்பம் அந்த மாதிரி இதெல்லாம் வச்சு ஆட்டுக்கால் பாயா, குடல் குழம்பு இதெல்லாம் கிடைக்கிறத வச்சு சாப்பிட்டுக்கிறோம். சந்தையில் நாம் வந்து பாரம்பரிய அரிசி, கடலை எண்ணெய் மட்டும் பயன்படுத்தி இதில் என்னென்ன தின்பண்டங்கள் எல்லாம் செய்ய முடியுமோ அந்த தின்பண்டங்கள் எல்லாமே செஞ்சு கொடுத்துட்ருக்கோம். இதில் இங்கே சந்தையில் விற்பனைக்கு இருக்கிற பொருட்கள் என்னென்னா, இது வந்து தூய மல்லி அரிசியில் செஞ்ச மிளகு முறுக்கு. இதோட விலை வந்து கிலோ 600 ரூபாய். தங்கச்சம்பா அரிசியில் செஞ்ச பூண்டு முறுக்கு, இதுவும் கிலோ 600 ரூபாய். கம்பில் செஞ்ச மிக்சர், இது கிலோ 500 ரூபாய். ஆத்தூர் கிச்சடி அரிசியில் செஞ்ச ஓலப்பக்கடா கிலோ 600. மாப்பிள்ளை சம்பா அவலில் செஞ்ச மிக்சர் கிலோ 500. தங்கச்சம்பா அரிசி தேங்காய் பால் போட்டு செஞ்சது கிலோ 700 ரூபாய். ஆத்தூர் கிச்சடி சின்ன வெங்காயம் கலந்து செஞ்ச முறுக்கு கிலோ 600. திணை முறுக்கு கிலோ 600. ஆத்தூர் கிச்சடி அரிசியில் தட்டை மாதிரி செஞ்சுருக்கோம் கிலோ 600. கருப்பு கவுனியும் கருப்பட்டியும் சேர்ந்து செஞ்ச இனிப்பு சீவல் கிலோ 700. சீரக சம்பா அதிரசம், வெள்ளைச்சோள பொரி, நாட்டுச்சோளத்தில் செஞ்ச பொரி பாப்கார்ன் மாதிரி இருக்கும். இது ஒரு டம்ளர் 10 ரூபாய் அப்படி கொடுக்குறோம். இது நாட்டு சர்க்கரையில் செஞ்ச தேங்காய் பருப்பி, தேங்காய் நாட்டு சர்க்கரை கலந்து செய்கிறோம். கருப்பு உளுந்து முளைக்கட்டி வச்சு அதில் உருண்டை பிடிக்கிறோம். இது எல்லாமே 450 ரூபாய். இது நாட்டுச்சோளத்தில் பொரி செஞ்சு அதில் உருண்டை பிடிக்கிறோம். நாட்டுச்சோள பொரி உருண்டை 1 10 ரூபாய். கருப்பு கவுனியும் கருப்பட்டி மிக்ஸ் பண்ணி அல்வா செய்கிறோம். இது 100 கிராம் 70 ரூபாய். மற்றபடி கள்ளிமடையான அரிசியில் பூண்டு முறுக்கு செய்கிறோம். தட்டை வந்து 60ஆம் குருவை அரிசியில் செய்கிறோம். இந்த மாதிரி ஒவ்வொரு அரிசியும் கிடைக்க மாற்றி அதை செஞ்சுட்டு இருக்கோம் ஒவ்வொரு முறை. இதோட பிராண்ட் நேம் வந்து எஸ்டி ஆதிரன் ஃபுட் ப்ராடக்ட்ஸ்ன்ற பிராண்ட் நேமில் வந்து இதை நாங்கள் சேல் பண்ணிட்டு இருக்கோம். நீங்கள் எப்போ வேணால் ஆர்டர் பண்ணி 2 அல்லது 3 நாள் உங்கள் ஆர்டர் பண்ணுற பொருளுக்கு தகுந்த மாதிரி 3 நாள் கொடுத்தா உங்களுக்கு செஞ்சு பார்சல் அனுப்ப முடியும். தமிழ்நாடு முழுக்க நாங்கள் கொரியர் பண்ணிட்டு இருக்கோம். 9994169198. அதே அந்த பக்கம் போனீங்கன்னா வான்கோழி சுக்கா, வாத்து சுக்கா, வாத்து வரும்போது வாத்து சுக்கா இருக்கும். அது கருப்பு கோழி, அவர் வந்து கருப்பு கோழி பண்ண வச்சிருக்காரு, கடக்நாத் பண்ண வச்சிருக்காரு. அவர்கிட்ட வந்து கருப்பு கோழி சுக்கா கிடைக்கும். இதெல்லாம் வந்து சாப்பிட்ற உணவாகவே இத்தனையும் கிடைக்கும். நீங்கள் வாங்கிட்டு போய் சமைக்கலாம்னா உயிரோட நாட்டுக்கோழி கிடைக்கும், காடை கிடைக்கும், மீன் கிடைக்கும், கோழி கிடைக்கும் இறைச்சியில். இதெல்லாம் நீங்கள் வாங்கிட்டு போய் வீட்டில் சாப்பிட்டுக்கலாம். நாங்கள் வந்து சிறுதானியத்தை வச்சு புட்டு செஞ்சுட்ருக்கோம் சார். ஆக்சுவலாக நம்மக்கிட்ட திணை புட்டு இருக்குது, கம்பு, ராகி 3 இருக்குது. அது கூட காம்பினேஷனுக்காக தொட்டுக்கிறதுக்காக வாழைப்பழம் கொடுத்துட்ருக்கோம் சார். 3 மிக்ஸ் பண்ணி வேணாலும் வாங்கிக்கலாம். சரி, இங்கே ஆக்சுவலாக இங்கே சாப்பிட்றவங்களுக்கு 35 சார். பார்சல்னும் போது உங்களுக்கு குவான்டிட்டி அதிகமாக வரும், அதுக்காக 40 ருபீஸ். வாழைப்பழம் வச்சு கொடுக்குறோம். அது பார்த்திங்கன்னா சாப்பிடும்போது கொஞ்சம் டேஸ்ட்டு கொஞ்சம் நல்லாயிருக்கும். அட் த சேம் டைம் வந்து கொஞ்சம் ட்ரையாக இல்லாமல் இருக்கும். சாப்பிடும்போது இந்த தொண்டையை பிடிக்கிற மாதிரி இருக்கும். அந்த இது கொஞ்சம் இல்லாமல் இருக்கும், அதுக்காக. இந்த சந்தை வந்து 7 வருஷமாக தொடர்ந்து இங்கே கடை போட்டுட்ருக்கோம். இந்த சந்தையோட சிறப்பு என்னென்னா, இங்கே எல்லாமே இயற்கையான முறையில் உற்பத்தி செய்யப்படுற எந்த உற்பத்தியாளரும் இங்கே வந்து எந்த கட்டணம் எதுவும் செலுத்தாமல் இங்கே வந்து அவங்களோட பொருட்களை விற்பனை செஞ்சுக்க முடியும். ஆர்கனைசர் இருக்காங்க, அவங்க வந்து கமிட்டி அதை செக் பண்ணி தரமான பொருட்கள் மட்டுமே இங்கே அனுமதிக்கிறாங்க. தமிழர் மரபு சந்தை நோக்கம் வந்து நல்ல உணவு தேடிய பயணம் தான். நல்ல உணவுனா இந்த நஞ்சில்லா உணவு. நஞ்சில்லா உணவுன்னொடனே நிறைய பேர் அந்த ஆர்கானிக் உள்ள போய் மாட்டிக்கிறாங்க. நாங்கள் அப்படி பார்க்கல. இன்னைக்கு இருக்கிற வெண்டைக்காய்களில் ஜெனட்டிக் மாடிஃபைடு கூட நிறைய விதைகள்லாம் வந்துருச்சு. அது கூட ஆர்கானிக்காக பண்ணுற சில பேர்லாம் இருக்காங்க. ஆனால் அதில் சுவை வந்து இருக்கான்னா இல்லை. அப்போது பாரம்பரியம் இந்த மரபுகளில் இருக்கிற விதைகளில் தான் சுவை இருக்குது. அதில் ஏதோ ஒன்று இருக்குது. இப்போ வெண்டைக்காய்னா பல ரகங்கள் இருக்குது. இப்போ ஒரு காய்கறி போடுற ஆளாக இருப்பார். அவர் என்னன்னா ஏதோ ஒரு கடையில் போய் விதை வாங்கிட்டு வந்து காய்கறி போட்டு ஒரு இயற்கையாக பண்ணுறாருன்னு வச்சுக்கோங்களேன். அவருக்கு நம்ம சொல்கிறது அதான். அதை நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம். விதைகள் வேணும்னா நாங்கள் தரோம். வெண்டைக்காய் வேணுமா, தக்காளி வேணுமா, பூசணி, பீர்க்கங்காய், பாகல், புடல் வேணுமா, விதை நான் தரேன், அதை பண்ணு, அதை கொடுக்கலாம். ஏன்னா அதுக்கு தான் சுவை இருக்குது. இப்போ நீங்கள் மார்க்கெட்டில் நீங்கள் பார்க்குற புடலைக்கு எந்த சுவையும் இருக்காது. இப்போ எங்கள் புடலை நீங்கள் எடுத்து நீங்கள் இயல்பாக பச்சை சாப்பிட்டேக்கலாம். உங்களுக்கு நாக்கில் வந்து எந்த ஒரு இதுவுமே நமைச்சலோ நெடுதலோ இருக்கவே இருக்காது. நல்லா இருக்கு. ஒரு பீர்க்கங்காய் எடுத்து நீங்கள் மெண்டு சாப்பிட்றலாம், நல்லா இருக்கு. அப்போ மரபு வகைகளுக்கு ஏதோ சுவைன்னு நம்ம நினைச்சிடக்கூடாது. அந்த சுவையில் இருக்கிற அந்த மெடிக்கல் ப்ராப்பர்ட்டி தான் நமக்கு தேவையானதாக இருக்குது. அதில் தான் ஏதோ ஒரு மெடிக்கல் ப்ராப்பர்ட்டி இருக்குது. நம்ம கொடுக்க போகிற உணவுப் பொருள் வந்து நல்லதாக விளைவிக்கணும். அந்த மீண்டும் அந்த நாட்டு காய்கறி மக்களுக்கு கிடைக்கணுன்றது அங்கே நாங்கள்
இதை பண்ணிட்டு இருக்கோம். அங்கே எல்லாம் நாட்டு காய்கறி வந்துச்சு, எல்லாம் முடிஞ்சிருச்சு. கத்திரி, வெண்டை இது எல்லாமே வந்துச்சு, காலையிலேயே முடிஞ்சிருச்சு. கரெக்டாக நாங்கள் வந்து 5:50 அங்கே கடை ஓப்பன் பண்ணிடுவோங்க. ஒரு 9 மணிக்குள்ள எல்லாமே தீர்ந்து போயிடும். அது வரைக்குமே எதுவும் இருக்காது. நான் என்னென்ன கொண்டு வரேன் அப்படின்னா பருத்திப்பால், தேங்காய் பால், உளுந்தங்கஞ்சி இதை கொண்டு வந்துட்டுருக்கேன். இதில் பனங்கருப்பட்டி, நாட்டு வெல்லம் ரெண்டும் கலந்து தான் உளுந்தங்கஞ்சி மேக் பண்ணுறோம். இதில் பனங்கருப்பட்டி போடுறோம். இந்த சந்தை அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 5 ஆண்டுகளாக இந்த சந்தைக்கு வந்துட்டுருக்கேன். ஒரு தரமான உணவு மட்டும் இல்லாது நஞ்சில்லா உணவு விவசாயிகள்கிட்ட வந்து நேரடியாக வந்து மக்களுக்கு இந்த சந்தை மூலமாக வந்து பார்த்திங்கன்னா உணவுப் பொருட்கள் வந்து கிடைக்குது. நான் இங்கே வர்றவங்களுக்கு நம்ம சொல்கிறதே தான் சார், நீங்கள் வந்து நீங்கள் சம்பாதிக்கிறதே சாப்பிட்றதுக்காக தான். எவ்வளோதான் காசு சம்பாதிச்சாலும் சாப்பிடாம இருக்க முடியுமா? வாய்ப்பே இல்லை. அப்போ நம்ம 3 வேளை சாப்பிட போகிறோம். அந்த சாப்பாடு என்ன, நம்ம உடம்பு இதை வச்சு தான் இருக்குது. இதை நோக்கி தான் நமக்கு வந்து ஆரோக்கியமும் கெடுதலும் ஏற்பட்டே இருக்குது. அப்போது இது என்னன்னு தெரிஞ்சுக்காமே இருக்காங்களே. நம்ம என்ன நினைக்கிறோம்னா ஒவ்வொருத்தரும் அதை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். உணவு அவேர்னஸ் வந்து கண்டிப்பாக இருக்கணும். ஏன்னா நம்ம வாழ்கிற நேரங்களில் ஆரோக்கியமாக வாழ்ந்துடணும்னு ஒரு ஆசை தான், வேற ஒன்றும் இல்லை. நல்லா சாப்பிடணும், ஆரோக்கியமாக இருக்கணும். நோய் வந்து மன உளைச்சலாகி இறந்து போகிறதெல்லாம் இல்லைங்க. அதுக்கு செலவு பண்ண வேண்டிய மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் இருக்குதுல்ல, அது வந்து ரொம்ப அதிகம். இதுக்கு முன்னாடி பார்த்தோன்னா இந்த மாதிரி ஒரு விஷயத்த வந்து ஒவ்வொரு இடத்துக்கு தேடி தேடி போயிட்டு இருக்கோம். இது ஒரே இடத்துல ஹெல்த்தி ஃபுட்ஸ் வந்து கிடைக்கிறது நல்ல விஷயம். இந்த மாதிரி ஃபுட்ஸ் வந்து ஈவன் வீட்டில் கூட வந்து மேக் பண்ணுறது ரொம்ப சிரமமாக இருந்தது. ஏன்னா ஜென்ரல் ஃபுட் தான் வீட்டில் குக்கிங் பண்ணுவாங்க. ஸோ அதனால் எப்போ சண்டே வரும்னு எதிர்பார்த்து இந்த மாதிரி ஃபுட்டை வந்து நாங்கள் எடுக்கிறது ரெகுலராக வச்சுட்டு இருக்கோம் சார். கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு சேஞ்சஸ் இருக்குது. ஹெல்த்தி வைஸும் நல்ல ஒரு ஹெல்த்தி ஃபுட் கிடைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகளும் கிடைச்சிருக்கு சார். கல்லன்னு பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எல்லாருமே அவங்களே டப்பா எடுத்து வந்துடுவாங்க, பை எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. நாங்கள் ஒரு ஒழுக்கத்தை கொடுத்துருவோம். இந்த 7 வருஷத்தில் நாங்கள் ஒரு சிங்கிள் கேரி பேக்கராக கொடுத்ததில்லை. நாங்கள் நெகிழி பை பயன்படுத்தவே மாட்டோம். இதனால தான் வந்து எங்களுக்கு இந்த பார்சல்லாம் ஏகப்பட்ட பிரச்சனை வரும். அதனால் நாங்கள் பார்சல் பண்ணுறதே இல்லை. ஆமாம், இப்போ பாருங்க, எல்லா அரிசி எந்த பருப்பாக இருந்தாலும் 5 கிலோ வரலையுமே நாங்கள் இந்த பேப்பர் கவரில் தான் போட்டு தருவோம். இதுவே ஒரு குப்பை தான். இந்த பேப்பர் கப்பே ஒரு பண்டிலாக போய் டிச்சில் விழுந்தா அதுவும் அடைப்பு தான். வெறும் நெகிழி பை தான் அடைக்குது, வாட்டர் கேன் தான் அடைக்குது, கண்ணாடி பாட்டில் அடைக்குது, துணி அடைக்குதுன்னெலாம் இல்லை. டிச்சு பேப்பரும் பல்காக போயிடுச்சுன்னா அதுவும் அடைச்சு மக்குதுன்றதெல்லாம் அடுத்த விஷயம். குப்பைகள் நம்ம வந்து தெருக்கல்ல நமக்கு ரொம்ப இயல்பாக நமக்கு ஒரு பழக்கம் இருக்குது. வீட்டை பெருக்கிட்டு வெளியே கொட்டிடும். அது எங்கே என்ன ஆகுதுன்னெலாம் தெரியாது. அப்புறம் நம்ம வீட்டுக்கு தண்ணி வந்தால் கவலைப்படும். இந்த மரபு சந்தை வந்து இது அவரும் ஒரு இயற்கை விவசாயி தான். இந்த இடத்த வந்து இந்த இயற்கை விவசாயிகளுக்கு ஃப்ரீயாக கொடுத்துருக்காரு, 1 ரூபா கூட கட்டணம் இல்லாமல். இப்போ 4 வருஷமாக நான் கடை வச்சுருக்கேன். 4 வருஷமாக வந்து எந்த ஒரு கட்டணமும் இல்லைங்க. இந்த இடம் வந்து ஃப்ரீயாக தான் பண்ணிட்டு இருக்குது. இது ஒரு அமைப்பு நடத்திட்டு இருக்குங்க, தளிர்ன்ற ஒரு அமைப்பு இது வந்து நடத்திட்டு இருக்கு. அதாவது முழுமையாக இயற்கை விவசாயம் மட்டும்தான் அங்கே அனுமதி. செயற்கை விவசாயமாக பண்ணியிருந்தேன். இல்லை போன வருஷம் வரைக்கும் நான் மருந்து போட்டேன். இந்த வருஷம் இயற்கை விவசாயம் வந்ததில்லை. குறைஞ்சதுக்கு 3 வருஷம் ஒரு இயற்கை விவசாயம் செஞ்சுருக்குங்க. அப்படி செஞ்சு நல்ல பொருளை மட்டும் இங்கே அனுமதிக்கிறாங்க. நாங்கள் அந்த ஆர்கானிக்ன்ற வார்த்தையை பயன்படுத்துறதில்ல, நஞ்சில்லா விவசாயம்னு சொல்கிறோம். நம்ம நேரடியாக போய் பார்ப்போம் அவங்க எத்தனை ஆண்டுகள் அதை பண்ணுறாங்க, என்னென்னலாம் பண்ணுறாங்க. அந்த இடத்துக்கு சப்போஸ் அவங்களுக்கு ஒத்து வராத எதனா ஒரு விவசாயம் பார்த்துட்டு இருந்தாங்கன்னா அதை மாற்றிக்க சொல்லி நம்ம அறிவுரை கொடுப்போம். அவ்வளோதாங்க. அவங்க தோட்டத்தில் கீரை விளைஞ்சாலும் சரி, இல்லை நெல் போட்டு நெல் விளைஞ்சாலும் சரி, இல்லை தானிய வகைகள் எது விளைஞ்சாலும் சரி, இல்லை காய்கறிகள் விளைஞ்சாலும் அவங்க நேராக எடுத்துகிட்டு இங்கே வந்துடலாம். இடம் எந்த ஒரு வாடகையும் இல்லாமல் இலவசமாக அவங்க பயன்படுத்திக்கிறாங்க. கணிசமாக இவ்வளோ பேர் வருவாங்கன்னு அவங்களுக்கு தெரியும், இவ்வளோ வியாபாரம் ஆகணும்னு தெரியும். இதெல்லாம் கிடைக்கும் போது அவங்களோட வேலை என்னன்னா பொருள் எட்டு வந்து சேல் பண்ண வேண்டியதுதான். அப்போ அவங்கள வந்து அஃபோர்டபுள் ப்ரைஸ்க்கு வந்துடுறாங்க. அவங்க 30 ரூபா விற்க தேவையில்ல, 20 ரூபாய்க்கு வந்துடுவாங்க. அவன் 50 ரூபாய்க்கு விற்க தேவையில்ல, 40 ரூபாய்க்கு வந்துடுவான். அப்போ வந்து உங்களால் வந்து கம்மி விலைக்கு தர முடியும். வாரம் வாரம் சந்தைப்படுத்துறதுனா 2 விஷயம் தாங்க. உள்ளூர் ஆள் உள்ளூரில் தான் இருக்கும். நான் இங்கேருந்து போய் கிருஷ்ணகிரியில் வியாபாரம் பண்ணவே கூடாது. என் நேரம் வேறனையும், இங்கேருந்து போகிற டிரான்ஸ்போர்ட்டுக்கான செலவு அதிகம், என்ன அதுக்கான நான் கொடுக்கக்கூடிய உழைப்பு அதிகம். அப்போ இதெல்லாம் அந்த பொருளோட விலை மேலே கூட்டிடுவேன். நான் இங்கே விற்றா எனக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நான் 1 ரூபா கொடுக்கல, நெய் விற்றுட்டு போயிடுறேன். எனக்கு லிட்டருக்கு 50 ரூபா கிடைச்சா போதும். 10 லிட்டர் விற்றா எனக்கு 500 ரூபா வந்துடும். உங்களுக்கு வந்து நான் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சா இங்கே வந்தால் நிறையா கிடைக்கும். நீங்கள் காலி பாத்திரத்தோடு வந்தால் நிறைவாக பொருள் கிடைக்கும். எனக்கே தெரியும்னு வந்தீங்கன்னா
அப்படியே இருந்துடலாம். நம்ம அவங்களுக்கு ஒரு ஆப்ஷன் கொடுக்குறோம், அவங்க அதுலேருந்து ஒரு கேள்வி வச்சாங்கன்னா திருப்பி அதுக்கான பதில் கிடைக்கும். இப்போ நான் வந்து ஒரு தூயமல்லின்னு போட்டால் தூயமல்லின்னு என்ன சார் அப்படின்னு கேட்டால் நம்ம சொல்லுவோம், சார் தூயமல்லின்றது அரிசியில் வந்து வெள்ளையாக இருக்கிற ஒரு ரகம், அதான் வெள்ளையாக இருக்கிறதுனால அது வெள்ளையாக இருக்கா. கிச்சடி கூட பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மங்கள் வரும் சார், தூயமல்லி நல்ல வெள்ளையாக இருக்கும். மாப்பிள்ளை சம்பானா சிகப்பாக இருக்கணும் சார். உதாரணம் எங்ககிட்ட கருப்பு கவுனி 4 இருக்கும். எங்ககிட்ட வந்து செட்டிநாடு கருப்புக்கும் மங்களூர் கருப்பு இருக்கும், மணிப்பூர் கருப்பு இருக்கும், அதை மணிப்பூர் சாக்கோன்னு வாங்க, பர்மா கருப்பு, 4 கருப்பு கவுனியுமே எங்ககிட்ட இருக்கு. ஒரு வேலையை கொஞ்சம் நிறைய பேர், ஒரு 10 பேரோ 20 பேரோ 40 பேரோ சேர்ந்து செய்யறது வந்து ஒரு மகிழ்ச்சியான அனுபவமா இருக்கு. ஸோ உதாரணத்துக்கு இதே கடையை நான் தனியா வச்சுட்டு இங்க தனியா நின்று வியாபாரம் பண்ணாலும், அது இந்த அளவுக்கு வியாபாரமே நடந்தாலும் அந்த அனுபவம் இருக்குது இல்லைங்களா. ஒரு இடத்துல எல்லாரும் சேர்ந்து செய்யும் போது இருக்கிற அந்த அனுபவமும் தனியா இருந்து செய்யற அனுபவமும் வேற மாதிரியா இருக்கும். இது ஒரு மகிழ்ச்சியான விஷயமாவும் இருக்குது. வெறுமனே இங்க வியாபாரம் இல்லாம சந்திக்கிறது எல்லா நண்பர்களாவே இருக்கும்போது ஒரு மகிழ்ச்சியான அனுபவமா இருக்குது. இது ஞாயிற்றுக்கிழமைன்றது ஒரு சந்தோஷமான நாளாவே போகுது. விவசாயிகளுக்கு நம்ம ஒரு ஆப்ஷன் கொடுக்கணும். சந்தை பொறுத்தலையும் நிறைய பேர் இன்னைக்கு மாடி தோட்டம் போடுறதுக்கு கொஞ்சம் ஆர்வமா இருக்கிறாங்க. அது வந்து நம்ம விதையை வந்து ஒரு வியாபாரப்படுத்தலாம். இப்போ நாங்கள் படுத்துறோம். இப்போ என்ன பண்ணுறோம்னா, எங்கள் விவசாயிகள் கிட்ட இருந்து வெண்டைக்காய் போடுறோன்னா 2 கிலோ வெண்டைக்காய் விதை கொடுத்துருன்னு அவருக்கு ஒரு 1000 ரூபா கொடுத்துரும். யோசிச்சு பாருங்க, அதில் வந்து பைசா ஒரு 1000 ரூபா. விவசாயத்தில் வந்து அன்னைக்கு விற்க முடியல, முத்திருச்சுன்னா கூட விதை மூலியமா காசு வந்துடும். இந்த பாரம்பரிய ரகம் வந்து எல்லாருக்கும் போய் சேர்ந்துருது. வர்றவங்க எல்லாம் ஒரு 10-20 ரூபா கொடுத்து ஒரு பேக்கெட் வாங்கிட்டு போய் போட்டுக்கலாம். யோசிச்சு பாருங்களேன், இது ஒரு சர்க்கிளாவே சுத்தம். அப்போ இது எங்கேயோ ஒரு இடத்துல அழியாம விடாம இருந்துட்டே இருக்கும். நம்ம ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி கிராமமா போய் ஊரா கிழவங்கெல்லாம் பேசி, என்ன ஆமா இந்த அவரை கொடுங்க, இந்த பீர்க்கங்காய் கொடுங்க, இந்த பாவக்காய் கொடுங்கன்னு வாங்கினது இருக்குல்ல, இன்னைக்கு எல்லாத்தையும் எளிமைப்படுத்துறோம். தமிழ்ல வந்து பெயர்களே காரண பெயர்களாவே இருக்கும். இப்போ தூதுவளைன்னா தும்பலுக்கு நல்லதுன்னு. இப்போ பூசணின்னா குழந்தைங்க வந்து பூசணிக்காயினாவே நம்ம பூசணாப்புல வந்துருவாங்க. இப்போ சுரக்காயினாவே ஹார்மோன்கள் நிறைய சுரக்கும், சுரக்காய் குப்பில்லைன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி வந்து நம்ம பெயர்கள் எல்லாமே நீங்க கரெக்டா உட்காந்து யோசிச்சிங்கன்னா அது ஏதோ ஒரு காரணத்தோட போய் சேர்க்கும். அது வேற மொழியில அந்த மாதிரி இருக்கான்னு தெரியாது எனக்கு. தமிழ்ல வந்து பெயர்கள் எல்லாமே காரண பெயர்களாவே இருக்கு. அடுத்த ஜெனரேஷன் வர்றவங்க வந்து இதை இன்னும் ஆழமா கொண்டு போகலாம். அப்போ ஒரு கம்யூனிட்டி தேவைப்படுது. இங்க நிறைய குழந்தைகள் வந்து அதெல்லாம் நிறைய விசாரிச்சுட்டே இருப்பாங்க. ஆமா, இப்போ ஸ்டார்டிங்ல இருந்து பாத்தீங்கன்னா நிறைய குழந்தைகள் வந்து நிறைய கேள்வி கேட்பாங்க. இப்போ நாங்க சந்தை ஆரம்பிச்ச வருடத்தெல்லாம் பாத்தீங்கன்னா பனங்கிழங்கெல்லாம் வந்து என்ன இது அப்படின்லாம் பார்ப்பாங்க. தர்மபுரியில் அவ்வளோ பனைமரம் இருக்கு, இங்க ஏகப்பட்ட கருப்பட்டி வியாபாரம் இருக்கு. ஆனா பனங்கிழங்கு பஸ் ஸ்டாண்ட் முழுக்க தெருக்கல்ல வந்து தள்ளுவண்டியில போட்டு சேல் பண்றாங்க. ஆனா பனங்கிழங்கு தெரியாதவங்க இங்க நிறைய பேர் இருக்காங்க. அப்போ நமக்கு நிறைய ஆச்சரியமா இருக்கு, ஏன் இதெல்லாம் தெரிஞ்சுக்கல. நம்ம சின்ன வயசுல இருந்து நான் சாப்பிட்ருக்கேன், ஆனா இந்த ஜெனரேஷனுக்கு தெரியல. அதெல்லாம் கொஞ்சம் நம்ம ஷார்ட் அவுட் பண்ணலாம். நெக்ஸ்ட் சண்டேஸ்ல அவங்களை இங்க கூப்பிட்டு வரும்போது அவங்க நிறைய பேரோட சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு. இன்னைக்கு மொபைலையும் வீடியும் வச்சு தனியா வாழ்ந்துட்டு இருக்கிற குழந்தைங்களுக்கு இப்படி வந்தா ஒரு எக்ஸ்ப்ளோர் மாதிரி அவன் வந்து பேசலாம். இப்போ நான் சொல்லுவேன், இந்த கரும்பு வந்து ரொம்ப அரிய வகையா கரும்பா இருக்கு, இப்போ அழிஞ்சிட்டே வர்ற ஒரு ரகமா இருக்கு. தருமபுரி மாவட்டத்தில் வந்து 99% அது இல்லைங்க. அது வெள்ளை கரும்புன்னு சொல்லுவாங்க. அவ்வளோ சாஃப்டா இருக்கும், நல்ல சுவையா இருக்கும். இப்போ மழை பேஞ்சிட்டே இருந்ததுனால இப்போ கொஞ்சம் சுவை கம்மியா இருக்கும். ஏன்னா தோட்டம் முழுக்க ஈரம் அவ்வளோ இருக்கு. இந்த ஒரு 15-20 நாள்ல தண்ணி தோட்டத்துக்கு விடாம விட்டோம்னா அது சுவை கூடும். வெயில்கள் அதிகமாக வரும்போது கரும்பு சுவையா இருக்கும். அப்போ அந்த கரும்பெல்லாம் அவன் சாப்பிட்றதுக்கான ஒரு இது இருக்கும். அது நான் சொல்றது ஒன்று மட்டும் இல்லை, அந்த மாதிரி நிறைய இருக்கும். பார்த்தீங்கன்னா இயற்கை விவசாயம் பண்ணிடுவோம், அதை மார்க்கெட் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்ததுங்க. இப்போ இந்த மரபு சந்தை வந்ததுக்கப்புறம் மார்க்கெட்டிங் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்குது. அது கிழங்கு வகை 7 வகையான கிழங்கு நான் பண்ணியிருக்கேன் சார். சேனக்கிழங்கு, சேப்பை, பிடிக்கருணை, சிறுகிழங்கு, வள்ளிக்கிழங்கு, மரவள்ளி, இப்படி 7 வகையான கிழங்கு நாங்கள் ஒரு வருஷம் பயிர் சார். அதை ஒரு 30 சென்ட் எடுத்தோம்னா அதுலேயே 7 வகையான பயிர் பண்ணுது. நம்ம இயற்கை மருந்து வந்து எல்லா கிழங்குக்கும் ஒரே மாதிரியான மருந்து தாங்க. எல்லாத்துக்கும் புண்ணாக்கு, எண்ணெய், வேப்ப எண்ணெய், இந்த மாதிரி மருந்து சார் பயிர் பண்ணுறது. சந்தை இல்லாமல் வேறு நாட்களில் வேணாலும் நமக்கு இருக்குது சார். நம்பர் வந்து 9944777690. லோகு சார், என் பேர் லோகு.
வந்து நம்மகிட்ட ஒரு யூனிக்கான ஒரு ப்ராடக்ட் இருக்கு, பெல்லி பட்டன் ஆயில் சொல்லி. இது மேக்ஸிமம் நீங்கள் வெளியே எங்கேயுமே கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. நார்மலாக தொப்புள் கொடிக்கு வந்து நம்ம விளக்கெண்ணெய் வச்சுட்டு படுப்போம், இல்லைன்னா தேங்காய் எண்ணெய் வச்சுட்டு படுப்போம். இதில் 10 வகையான எண்ணெய், 10 வகையான மூலிகைகள் கலந்து 90 நாள் சூரிய வெளிச்சத்திலே பாடம் பிடிச்சு கொடுக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட் இது. இது வந்து நான் வந்து வருஷத்துக்கு ஒரு தடவை தான் என்னால் செய்யவே முடியும். ஒரு 40 லிட்டர் வந்து நம்ம வெயிலில் வச்சோம்னா நம்மளுக்கு ரிட்டர்ன் கிடைக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20 லிட்டர் 25 லிட்டர் தான் கிடைக்கும். ஏன்னா அந்த மூலிகை 90 நாள் ஊறும் போதும் அதில் தண்ணி கலந்துடும். தண்ணி கலந்து இந்த சென்ஸ் வந்து அது எசன்ஸ் எல்லாம் இறங்கி கீழே எல்லாம் வந்து சென்ட்ரு ஆக போக மேலாப்பட்டு இருக்கக்கூடிய அந்த ஆயிலை மட்டும் நம்ம எடுத்து கொடுக்கறது. இது பார்த்தீங்கன்னா கிறிஸ்டல் கிளியரில் இருக்கும். இது வந்து உடல் சூட்டுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு ப்ராடக்ட். இது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய சூட்டை குறைச்சிட்டாலே முக்கால்வாசி வியாதிகள் போயிடும்ன்ற நம்மளுடைய முன்னோர்களோட ஐதீகம். அதனால வந்து அந்த கான்செப்ட்ல வந்து செஞ்சிருக்கு. இதுல 10 வகையான எண்ணெய், 10 வகையான மூலிகைகள் கலந்து 90 நாள் சூரிய வெளிச்சத்தில் வச்சிருக்கு. இங்கே நேஹா ஹெர்பல்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு கம்பெனி வந்து நம்ம தர்மபுரியில் ரன் பண்ணிட்டு இருக்கோம். இதோடைய பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் நானே செஞ்சு கொடுக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா ஹேண்ட்மேட். இதுவுமே மிஷின் மேடு கிடையாது, ட்ரெடிஷ்னல் மேக்கிங். நிறைய நண்பர்கள் வராங்க, சின்ன பசங்களாம் விவசாயத்துக்கு. ஒரு 6 மாதம் 1 வருஷம் ட்ராவல் பண்ணேன்னா தான் புரியும். ஒரே நாளில் என்கிட்ட கேட்டு போனேன்னா அவனுக்கு புரியாது. நீ வா, ட்ராவல் பண்ணு, தோட்டத்துக்கு வா, விவசாயத்தை பாரு, நீ டே பை டே. ஏன்னா இந்த வருஷம் மழை பெஞ்சிருக்கும், அடுத்த வருஷம் மழை பெய்யாமே போயிடலாம். அப்போ நீங்கள் இந்த பருவத்தை வந்து நீங்கள் கரெக்டாக கணிக்க வேண்டியது. சரி, பருவம் மழை அதிகமாகிட்டா என்ன பண்ணணும், மழை கம்மியாக இருந்தால் என்ன பண்ணணும், இந்த செடியில் மஞ்சள் கலர் வந்தால் என்ன பண்ணணும், பூச்சி தாக்கினா என்ன பண்ணணும், ஒன்னொன்னுத்தையும் நம்ம புரிஞ்சு தெரிஞ்சு நடந்தது. இது ஒரு கம்யூனிட்டி கூட்டான ஒரு பெரிய முயற்சி தான். அத்தனை பேர் இழுத்துட்டு போகிறோம், வாங்க எல்லாம் போய் சேரலாம், ஒரு இடம் சேரலாம்னு இழுத்துட்டு போகிறோம். சேர்ந்து வர நிறைய பேர் தயாராக இருக்காங்க. சில பேர்லாம் அப்படியே அத்து பிஞ்சிட்டு ஓடிடுறாங்க, முடியறதில்ல அவங்களால. இந்த மாதிரி நாங்கள் ஒரு 150க்கும் மேற்பட்ட ஆட்களை வந்து நீக்கியிருக்கிறோம் சந்தையை விட்டு. சொல்லிடுறான், விவசாயம் இருந்தால் எனக்கு சிக்கல் இல்லைங்க. நீ எப்போ வந்து மதிப்பு கூட்டுதல்னு வந்துட்டேன்னா அதில் குவாலிட்டி மெயின்டைன் பண்ணும், இல்லைன்னா ஏற்றுக்கவே முடியாது. வந்து இந்த மாதிரி ஒரு அமைப்புக்கு ஃபர்ஸ்ட் எனக்கு தெரியாமல் இருந்தது. ரோமா சங்கரண்ணா அந்த டீம் இருக்காங்க, அவங்களோட ஒருங்கிணைப்பால் தான் வந்து சரி இப்போ செஞ்சுட்டு இருக்காங்கன்னு சரி நாமளும் எதாவது செய்வோமே நம்மளோட பங்களிப்புக்கு அப்படின்னு சொல்லி செய்ய ஆரம்பிச்சு. கஸ்டமரோட ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான் எங்களுக்கு ஒரு திருப்தியாக இருக்குது. நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு போகும்போது அந்த ஒரு இது நல்லா இருக்கு, எங்களுக்கு பிடிச்சிருக்காங்க. 2018 ஆரம்பித்த பின்னாடி நிறைய பேர் இங்கே வந்து பார்த்து நாங்கள் அட்வைஸ் பண்ணி ஒரு 4-5 டிஸ்ட்ரிக்டில் பண்ணுறாங்க. கள்ளக்குறிச்சிக்காரங்க இங்கே தான் வந்து ஃபஸ்ட்டு கேட்டு போனாங்க. நான் சொன்னேன், நீங்கள் வந்து தைரியமாக பண்ணுங்கள். அவங்க ஒரு அமைப்பே வந்திருந்தாங்க, தைரியமாக பண்ணுங்கள், ஒரு 10 பேர் சேருங்க, ஒரு இடம் எதனா சூஸ் பண்ணுங்கள். நான் மேக்ஸிமம் ஸ்கூல் தான் சொல்லுவேன். கிருஷ்ணகிரிக்காரங்க, ஓசூர், எல்லாத்தையுமே அதான் நான் சஜஸ்ட் பண்ணுவேன். ஒரு ஸ்கூல், ஏதோ ஒரு நடுநிலைப்பள்ளி, மேல்நிலைப்பள்ளி, தொடக்கப்பள்ளி, சண்டே லீவு தான் சொல்லுங்கள், நான் க்ளீன் பண்ணி கொடுக்குறேங்க, மண்டே வந்து உங்களுக்கு க்ளீன் ஆகும் ஸ்கூலு அப்படின்னு சொல்லுங்கள் தைரியமாக. போய் சிஓ பாருங்கள், ஹெட்மாஸ்டரை பாருங்கள், போயிட்டு அவங்க கிட்ட கேளுங்க. நாங்கள் ஒரு 10 இயற்கை விவசாயம் இருக்கோம், இந்த மாதிரி இதெல்லாம் பண்ணுறோம், என்ன இதெல்லாம் காட்சிப்படுத்தலாம், வியாபாரம் ஆனால் நாங்கள் அப்படியே தொடர்ச்சியாக நடத்துகிறோம், அனுமதி மட்டும் கேளுங்க, எப்படியும் கொடுத்துருவாங்க. சும்மா தான் இருக்கும் போது நம்ம ஒன்றும் எந்த ஒரு தீய செயலும் செய்யலை. என்ன சார், குப்பை விழுந்துடும், வரவங்க எதனா பண்ணி வச்சுட்டு போயிடுவாங்க, அதுக்கெல்லாம் நாங்கள் பொறுப்பு எடுத்துக்கிறோன்னு சொல்லுங்கள். அதுக்கான வேலையை செய்யுங்க. குப்பை போட்டால் டஸ்ட்பின் வைங்க, முடிச்சுட்டு போகும்போது பெருக்கி கூட்டி வாரி போங்க, என்ன செஞ்சு கொடுத்துட்டு போங்க. ஏன்னா அவங்க இடம் இலவசமாக கொடுக்கும்போது நம்ம ஏன் செய்யக்கூடாது?